Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். அதிகாரிகள் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 1200 ஏக்கரில் நடவு செய்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சங்கர் வணக்கம் சார். வணக்கம், கேட்குதுங்களா? ஹலோ சங்கர், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வட்டத்தூர், நந்தீஸ்வரம் மங்கலம் கிராம பகுதிகள் இருந்து வருகின்றன. இப்பகுதிகளில் 1200 ஏக்கருக்கு மேலான சம்பா நடவு பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளன. இப்பகுதியில் செல்லும் கருங்காலி வடிகால் வாய்க்கால் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த வாய்க்காலானது கானூர், பேரூர் வழியாக கடந்து நந்தீஸ்வரமங்கலம், வட்டத்தூர் வழியாக சென்று வீரணம் ஏரியின் கோதாவரி வடிகால் வாய்க்காலில் தண்ணீர் வெளியேறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது காலங்காலமாக இருந்து வருகிறது. இந்த வாய்க்காலானது 17 அடி அகலம் உள்ள வாய்க்கால் தற்போது 4 அடி கூட இல்லை என விவசாயிகள் குமுறி வருகின்றனர். இந்த வாய்க்காலை மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த 4 ஆண்டுகளாகவே தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து வரும் நிலையிலும் தற்போது வரை அதிகாரிகள் யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை என குறிப்பிடுகின்றனர். இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாரி ஆழப்படுத்தி தந்தாலே தங்களுக்கு ஒரு சொட்டு மழை தண்ணீர் கூட வயலில் தேங்கி நிற்க வழி இல்லை எனவும் குறிப்பிடுகின்றனர். ஆனால் அதிகாரிகள் யாருமே விவசாயிகளின் நலனில் அக்கறை கொள்ளவில்லை என குறிப்பிடுகின்றனர். இந்த விடிய அரசு விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட் போட்டு உள்ளோம் என வெற்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறதில் அக்கறை காட்டுவது உண்மை என்னும் போது விவசாயிகளின் நலனில் உண்மையாகவே அக்கறை காட்டவில்லை எனவும் இந்த விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். தங்கள் பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பானது ஒரு ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 வரை ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடுகின்றனர். இந்த தண்ணீரை எந்த வடிவிலும் வெளியேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த தண்ணீர் அதுவாக வற்றும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் 10 நாட்களுக்கு மேலாக ஆகும் எனவும் குறிப்பிடுகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் தங்களது நிலை வெளியே சொல்ல முடியாத வேதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இழப்பீடு எதுவுமே தேவையில்லை எனவும் தங்களுக்கு இந்த கருங்காலி வடிகால் வாய்க்காலை சரியாக ஆழப்படுத்தி ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுத்தாலே போதும் எனவும் குறிப்பிடுகின்றனர். அவ்வப்போது அதிகாரிகள் கரை மீது மட்டுமே நின்று வேடிக்கை பார்த்து வருவதாக விவசாயிகள் கண்ணீரோடு தெரிவித்து வருகின்றனர். அருண்குமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.